வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 1/1/2025 முதல் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்பு, அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/1/2025 முதல் அமலுக்கு வரப்போகிறது. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வங்கி கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய நல்ல சேவைக்காகவும் சேவிங்காகவும் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு நல்ல முறையில் பேங்கிங் சர்வீஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்பொழுது இந்த 1/1/2025 முதல்ல பார்த்தீங்கன்னா பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பண பரிவர்த்தனையில் பார்த்தீங்கன்னா பல பண மோசடிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு நம்பகத்தன்மை இழந்து காணப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கை மேம்படுத்தவும் இந்த மாதிரி இந்த நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கி மோசடியும் அதிகமாட்டு ஆன்லைனில் நடைபெற்று வருகிறது. இதனால் பார்த்திங்கன்னா இதை தடுப்பதற்கு தான் ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் 3 விதமான வங்கி கணக்குகளை முடக்க நம்முடைய ஆர்பிஐ உத்தரவிட்டுறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கு 2 வருடமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருந்தால் அது டார்மண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வங்கி கணக்கு 2 வருட காலமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டு டார்மண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை முடக்க ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு. இது செகண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி 1 வருட காலமாட்டு எந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மாத காலமாட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் உங்களுடைய வங்கி கணக்கில் நடைபெறவில்லை இருந்தால் அந்த வங்கி கணக்கையும் முடக்க ரிசர்வ் வங்கி அவங்க உத்தரவிட்டுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுடைய சலுகையை பெறுவதற்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவருக்குமே வங்கி கணக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளெல்லாம் டைரெக்டாக அவங்களுடைய வங்கி கணக்கில் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடைபெறாமல் இருந்தால் அந்த வங்கி கணக்கும் முடக்கவும் ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா 3 விதமான வங்கி கணக்குகள் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இருந்தால் அந்த 3 விதமான வங்கி கணக்குகளையும் முடக்க ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுறாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/1/2025 முதல்ல அமலுக்கு வருவதாட்டு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வங்கி கணக்கு வச்சுருந்தால் உங்களோட வங்கி கணக்கில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருந்தால் உடனடியாக அதை டிரான்சாக்ஷன் பண்ணி அதை ஆக்டிவேஷனில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.